குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள். நம் குருஜியின் ஆசீர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ், பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை, பஞ்சகவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற www.guruvinkarunai.com ஆர்டர் செய்யவும். ஆன்மீகம்ங்கிறது லைவ் வயர் மாதிரி, அதில் காலை வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ வயதான ஆட்களே திணறுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டஃபஸ்ட் ஃபீல்டை சூஸ் பண்ணி அவரால் நீந்த முடியுது அப்படின்னா இறையருள் இல்லாமல் அது நடக்காது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும். பிஜேபி கட்சியினுடைய ஐடி விங் ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் திரு கார்த்திக் கோபிநாத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் இந்த பாரதத்தை இளைஞர்களை வைத்து கட்டமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இளைய பாரதம் என்ற யூடியூபுக்கும் சொந்தக்காரர் இவர். இளைஞர்களும் அரசியலில் சாதிக்கலாம் என்ற எண்ணத்தோடு தொடர்ச்சியாக களத்திலே பணியாற்றக்கூடிய அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா, வெற்றிவேல் வீரவேல். அதாவது இன்னைக்கு பல பேர் இங்கே மகாவிஷ்ணு அவர்களுக்கு வேண்டி வந்திருக்கீங்க, பல பேர் முருகப்பெருமானுக்கு வேண்டி வந்திருக்கீங்க. நான் மகாவிஷ்ணுவில் என்ன பார்த்துருக்கேன், என்ன எனக்கு பிடிச்சிருக்கு குருஜி கிட்ட அப்படிங்கிற விஷயத்த ஐ வாண்ட் டு ஹேவ் அ ஸ்ட்ரைட் ஓப்பன் டாக் வித் யங்ஸ்டர்ஸ், பெரியவங்க எல்லார்கிட்டையும். அதாவதுங்க, ஒரு மனிதன்னா ஒரு கட்டமைப்புக்குள்ளே எப்படியாவது வந்துடுவான். ஒன்று குடும்பத்தோட ப்ரெஷர் இருக்கும், இல்லை ஜாதியோட ப்ரெஷர் இருக்கும், இல்லை மதம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிப்பான். பட் எந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளேயும் மாட்டாமல் தான் சொல்ல வந்த விஷயத்த தைரியமாக எல்லாருடன் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த மகாவிஷ்ணு அவர்கள் இந்த வயசில் பண்ணுறாரு அப்படின்னா அது அரிதிலும் அரிது. ஆன்மீகம்ங்கிறது லைவ் வயர் மாதிரி, அதில் காலை வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் வயதான ஆட்களே திணறுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டஃபஸ்ட் ஃபீல்டை சூஸ் பண்ணி அவரால் நீந்த முடியுது அப்படின்னா இறையருள் இல்லாமல் அது நடக்காது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்னோட தீர்க்கமான நம்பிக்கை, பர்சனல் ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, இளைஞர்கள் தான் ஃப்யூச்சர். காரணம் என்னென்னா, நம்ம ஜனத்தொகை 144 கோடி, அதில் 42 கோடி யங்ஸ்டர்ஸ். மனம், உடம்பு, புத்தி எல்லாமே வலிமையாக இருந்து தேசத்துக்கு வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ். பாருங்க, இந்த யங்ஸ்டர்ஸ் இவன் எதனால இழுக்கப்படுறான் அப்படின்னு நினைச்சு, இது ஒரு வரமாக இருக்கலாம், இல்லை சாபமாக இருக்கலாம். 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த 42 கோடி மக்கள் இருந்தாங்க. 6 மணிக்கு மேலே உழைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாங்கன்னா இந்தியா எங்கேயோ போயிடும். 5 ட்ரில்லியன்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் 6 மணிக்கு மேலே 10 மணிக்குள்ளே மூடிடுவான்டா, அப்புறம் பிளாக்ல எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக வளர்ந்தாங்கன்னா இது டெமோகிராஃபிக் பேர்டன் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம எதை நோக்கி போகிறோன்னு நான் சொல்ல தேவையில்லை. ஸோ ஆகையினால இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஒரு கைத்தடி தேவை. என்னையா இளைஞர்களுக்கு எதுக்கையா கைத்தடினா, மானசீக கைத்தடி. ஸ்பிரிச்சுவலாக எதையாவது ஒரு லீன் பேக் பண்ணுறதுக்கு அவனுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவனால் ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்ண முடியல. பிரேக்கப், எல்லாத்துக்குமே பிரேக்கப். அது மேரேஜ் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே போய் ஈஸியாக டிவோர்ஸ்னு வந்துடுறாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் டிவோர்ஸுங்கிற நம்பர் ஆஃப் ரேட் ஆஃப் டிவோர்ஸ் கம்மியானது. காரணம் என்ன? அந்த எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போ இளைஞர்களுக்கு இந்த கைத்தடி தேவை. உண்மையான கைத்தடி இதுதான், ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். இந்த மாதிரி குருஜிஸ், இதுதான் உண்மையான கைத்தடி. இதனால தான் சிவனேன்னு நினைச்சதுனால தான் ராஜராஜ சோழன் என்ன கட்டினான்?
பிரேதேஸ்வரர் கோயிலை கட்டினான். அவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சரல் மார்வலை கட்டினான். இங்க தமிழர்கள் இந்தியாவை ஆள வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய தமிழர்கள், அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியா வரைக்கும், குமாரி இங்க பாத்தீங்கன்னா கடாரம் கண்டான், அங்க பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா வரைக்கும் போயிட்டு தாறுமாற ஆண்டுட்டு வந்தவங்க இன்னைக்கு ஐயோ எனக்கு இது தெரியாது போடா, அது தெரியாது போடா, என்ன நீ வஞ்சிக்கிற, நாம போய் எடுக்கணுங்க, நம்ம போய் அங்க எடுக்கணும். அதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கோர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த கோரை வலிமைப்படுத்தக்கூடிய வேலையை தான் குருஜி போன்ற ஆட்கள் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக குருஜி கிட்ட நமக்கு என்ன பிடிக்கும்னா, ஸ்ரீலங்கா, மலேசியா, துபாய், இதெல்லாம் நேஷனாலிட்டிஸ் தாண்டிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள், எந்த நேஷனாலிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 1-to-1 கனெக்ட் ஈஸியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டி ஆஃப் தாட் அண்ட் ஃபோக்கஸ். ஒரு மனுஷனை பார்த்தா வெறும் அவனை மனுஷனாக பார்த்து அவனோட தேடல் என்ன அப்படிங்கிறத கைட் பண்ணி விட்டு அவர் பாட்டில் போய்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபாலோ அப் எதுவுமே கிடையாது. இதுதான், இது ஓப்பனாக அடிச்சுப்போ, எடுத்துகிட்டு போயிட்டே இரு அப்படிங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸை ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். உனக்கு வா, இது இங்கே தான் இருக்குது, எடுத்துகிட்டு போயிட்டே இரு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். யங்ஸ்டர்ஸ், அதுவும் இப்போ என்னை போல் அரசியல்வாதிகள், அகெயின் மறுபடியும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வச்சுருக்கேன், இதை அரசியல் படுத்த வேண்டாம். இவர் எல்லாருக்கும் உண்டான ஒரு சொத்து, எல்லாரும் கொண்டாடுங்க. நாங்கள் யாரும் சொந்தம் கொண்டாட விரும்பல, எல்லாருக்கும் உண்டான சொத்து எடுத்து கொண்டாடுங்க. ஆனால் யார் இப்போ அண்ணன் இந்து மக்கள் கட்சியோட தலைவர் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் பிரச்சனை வந்தோடனே முன்னாடி வந்து நின்னார். என்னோட அண்ணன் திருமாரஞ்சி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோடனே கூட நிற்கிறார். இது போன்ற பல பேர் சைலண்டாக நின்றுருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் அவர்களை நான் என்ன பார்க்குறேன்னா, இளைய தலைமுறைக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. காசு பணம் இருந்தால் மட்டும்தான் அவன் பெரிய ஆளாக முடியும், இல்லை அவங்க அப்பா பெரிய ஆளாக இருந்தால் தான் அவன் பெரிய ஆளாக முடியும், அப்படிலாம் கிடையாது. ஒரு தீர்க்கமான நம்பிக்கை, இறையருள் இருந்தால் யார் வேணால் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு குருஜி மகாவிஷ்ணு. எல்லா வயதினரும் அவரை குருஜி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது வயசில் பெரியவங்க அவரை ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஸோ நான் நினச்சேன், என்ன இப்படி இருக்குது, என்ன அது ஒரு வயசில் பெரியவங்க எப்படி கால், நமக்கு என்ன தெரியாமல் ஒரு பெரியவங்க மேலே கால் பட்டால் கூட நம்ம தொட்டு கும்பிடுவோம், அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, வயசு முக்கியம் இல்லை, அதில் இருக்கக்கூடிய அந்த இன்டென்ஷன்ஸ், எங்கிருந்து வந்திருக்காங்க, எவ்வளோ அருள் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆகையினால தான் சுவாமி விவேகானந்தராக இருந்தாலும் சரி, மகாகவி பாரதியாக இருந்தாலும் சரி, வயசுலாம் சின்ன வயசு தான், ஆனால் அவங்க பண்ணிட்டு போனதை இன்னையும் நம்ம டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ரீ ராமானுஜம் உட்பட அவங்க பண்ணிட்டு போனதை இன்னும் யாருமே டீகோட் பண்ண முடியல. ஹாடியிலேருந்து எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க, எப்படி இவரால் இது பண்ண முடியுது? எல்லாம் இறையருள் தான். இது இறையருள் பூமி ஒன்று. கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பெரியவங்க வந்திருக்கீங்க, யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கீங்க, யோசிங்க. பிரக்யானந்தா மாதிரி வரணுமா, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணானே அந்த அயோக்கியம் மாதிரி வரணுமா, இல்லை ஒரு குகேஷ் சந்திரசேகர் மாதிரி நீங்கள் வரணுமா, இல்லை ஆட்டோவில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டானே அந்த மாதிரி வரணுமா? ஸோ எண்ணங்களை பியூராக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அருமையான முயற்சிகள்லாம் எடுத்து யூடியூப்பில் இதையெல்லாம் பாருங்கள். இந்த ரீல்ஸ் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல் பண்ணி விடுங்க. அவரோட அருளும் இறையோட அருளும் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தோட விடைபெறேன். நன்றி, ஜெயஹிந்த். எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, எனக்கு யாராவது ஒரு உதவின்னு ஒன்று தெரிஞ்சோ தெரியாமே பண்ணிட்டாங்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும், விட்டே கொடுக்க மாட்டேன். அது யாராக இருந்தாலும், அது சின்ன வயசுலேருந்தே அப்படித்தான். அது யாராக இருந்தாலும் சரி, அது என்னமோ இறைவன் அப்படி படைச்சிட்டாரு. அந்த வகையில் கார்த்திக் கோபிநாத் அவர்களை பற்றி சொல்லணும்னா அப்படிதான் ரொம்ப தன்னடக்கமாக இருப்பார். பட் உங்கள் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, என்ன இந்த இஷ்யூலாம் வந்ததுனால அதுக்கப்புறம் இளைய பாரதம் சேனலில் எனக்கு சப்போர்ட் பண்ணாருன்னு நினச்சிங்க. 2 minutes of condolences to you. உங்களுக்கு அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள். பல வருட நண்பர் இவர், எனக்கு சோஷியல் மீடியால இருந்து அந்த காலத்துல இருந்தே பல வருட நண்பர். அப்பப்போ மெசேஜ்ல மட்டும் பேசிட்டு இருப்போம், நானும் பிஸி அவரும் பிஸி. பட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, காலத்தின் கட்டாயம் சொல்லணும், நான் ஆன்மீகத்துக்கு போயிட்டேன், அவர் அரசியல் பக்கம் போயிட்டாரு. என்னை எப்படி ஆன்மீகம் ஈர்த்து கொண்டதோ அதே போல அரசியல் இவரை ஈர்த்து கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. எங்க பரம்பொருள் அறக்கட்டளையோட செல்ல புள்ள, அது மட்டும் இல்லாம எனக்கு பர்சனலா க்ளோஸா என் மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஒரு யங்ஸ்டர். அது மட்டும் இல்லாம கட்சி இதெல்லாம் கடந்து எல்லாரும் நினைப்பாங்க, என்ன பூரா பிஜேபி காரங்களா உட்காந்துருந்தாங்க. நான் என்னங்க பண்றது, டிஎம்கே காரங்களையும் தான் கூப்பிட்டேன், ஏடிஎம்கே காரங்களையும் தான் கூப்பிட்டேன், மற்ற கட்சி காரங்களையும் தான் கூப்பிட்டேன். ஏதோ பிஸியா இருந்தாங்க. பட் கூப்பிட்ட உடனே நம்ம பிஜேபி மற்றும் இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அனைவருமே வந்துட்டாங்க. ரொம்ப நன்றி. ஸோ இந்த நேரத்தில் இவ்வளவு அற்புதமா இவ்வளவு மக்கள் முன்னாடி
என்னை வாழ்த்துவதற்காக அவ்வளோ வேலைக்கு பிஸியில் அடிக்கடி டெல்லி போயிடுவாப்புல, அவ்வளோ பிஸி ஷெட்யூலில் கூட இங்கே வந்து நம்மை வாழ்த்துவதற்கு வருகை தந்த திரு கார்த்திக் கோபிநாத் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிளாப் பண்ணிடலாம். கிளார்வாயன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிளார்வாயன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படிதானே ப்ரோ? சரிங்க ப்ரோ, ஆங்கிலத்தில் கொஞ்சம் புலமை பெற்றவர், அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். கிளார்வாயன்ஸ் அப்படின்னா என்னன்னா, முன்னாடி நடக்க போகிற விஷயம்லாம் கொஞ்சம் முன்னாடியே தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது இறைவன் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒன்று காமிச்சிட்டாரு. அந்த வகையில் இந்தியாவில் தவிர்க்க முடியாத பேராளுமையாக கார்த்திக் கோபிநாத் இருப்பார், அதில் மாற்று கருத்தே. குரு கடாட்சம், எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தாராகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.